இந்த இன்சிடென்ட் தான் இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பயங்கர மனசை வந்து உழுக்கிற மாதிரியான இன்சிடெண்ட்டாக மாறி இருக்கு. ஏன்னா அதில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் அம்மா குழந்தை வந்து இறந்து போயிருக்காங்க. தன்னோட பையனை வந்து ஐயோ ரிவரில் முழுகிட்டே போயிடுவான், இறந்து போயிடுவானே குழந்தை, அவனை விடக்கூடாது, நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்களும் சேர்ந்து தான் அந்த இன்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இது இயற்கைக்கு அகைன்ஸ்ட் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் அந்த டைமில் அந்த அம்மாவோட அந்த அன்புமே வந்து தோற்று போயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த பாடியை ரிசீவ் பண்ணக்குள்ள தான் சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது என்னங்கிறது பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி எப்படி நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு, எல்லாமே டீட்டெயிலாக அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29 நடந்திருக்கு. ஈவினிங் கரெக்டாக 6 மணிக்கு. கரெக்டாக சொல்லணும்னா மத்திய பிரதேஷில் இருக்க பார்கி டேம், அது வந்து பார்த்திங்கன்னா ஜபால்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த பார்கி டேமில் என்ன பண்ணிட்டாங்க, நர்மதா ரிவரில் தான் இந்த டேம் இருக்குது. ஸோ அந்த டேமில் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து நிறைய டைம் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய போட்டு, க்ரூஸ் போட்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் உட்காந்துட்டு போகலாம். ஸோ அந்த போட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் போய்ட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்லாம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் 29 மணிக்கு நடந்த விஷயம் அப்நார்மலாக நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 38லேருந்து ஒரு 43 மெம்பர்ஸ் வந்து ஒரு போட்டில் ஒரு பேட்சாக போயிருக்காங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திடீர்னு பார்த்தா போட்டு வந்து நல்லா பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சதுக்கு எதனால, அப்போது அந்த இடத்துல காற்று அதிகமாக வீசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சைடு ரொம்ப அந்த இன்ஸ்டெபிலிட்டி இருந்ததுனால ஒரு சைடு ஓவர்லோட் ஆகி தண்ணீருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக முழுக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி முழுகுறதுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் இறந்து போயிருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ். ஆனால் முழுகுனக்குள்ளே நான் சொன்னாலும் 38லேருந்து ஒரு 43-45 பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் 22 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. உடனே அது முழுக ஆரம்பித்த உடனே அந்த சைடில் அந்த ஏறுற இடத்துல இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இன்னும் நிறைய வந்து பேட்ச் போட்ஸ்லாம் போயிட்டு இருந்திருக்கு, அங்கேருந்து எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடனே வந்து எல்லாமே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து வந்த ஸ்டேட்டோட டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸ்லேருந்து டீம்லேருந்து வந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ரெஸ்கியூவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஈடுபட்டு தான் 22 பேரை எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. ஆனால் 9 பேர் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. இன்னும் சில பாடிஸை வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் நடந்திருக்குது தான். இது என்ன எதிர்ச்சியாக நடந்ததா ஹரி, இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய வந்து ஹியூமன்ஸோட, அதாவது மேன் எரர்னு சொல்லுவாங்க. ஸோ மனிதர்கள் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 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 முன்னெச்சரிக்கையோடு இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளையும் இவ்வளோ சோகமான ஒரு விஷயத்தையும் நம்ம இந்தியா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காது இன்றைக்கி. உண்மையாலுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டின்னு சொல்லப்படுவாங்க, அதாவது 29 அன்றைக்கி வந்து வெதர் ரிப்போர்ட்டில் வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ அலர்ட்னா நம்ம எல்லாருக்குமே இது, ரெட் அலர்ட்னா ரொம்ப மோசமாக இருக்கும், புயல் அந்த மாதிரிலாம் தருவாங்க. எல்லோ அலர்ட்னா சம்திங் விஷயம் இருக்குது, ஸோ அது ஸ்டேபிளாக இல்லை, ஓகேங்களா. ஸோ அந்த எல்லோ அலர்ட்டையும் மீறி அந்த ரிவருக்கு, அந்த டேமுக்குள்ளே இருக்கிற பகுதிக்கு இவங்கள ஏன் எடுத்துகிட்டு போனாங்க, இது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால தான், ஏன்னா உள்ளே போன பிறகு எப்பயும் போல் இல்லாமல் அங்கே பயங்கரமாக வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் உள்ளே அந்த போட்டில் ஏறக்குள்ளேயுமே நிறைய பேர் பேசியிருக்காங்க, எனக்கு காற்றடிக்குதுங்க, எங்களை வேண்டாம், போதும், அதை விட்டுருங்க, ரிட்டன் போட்டை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டியுமே அவங்க ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டுக்குள்ளே ஏறுறவங்க மட்டும் இல்லாமல் வெளியே அடுத்த பேட்ச்க்கெலாம் நின்றுட்டுருக்காங்க. அந்த மெம்பர்ஸுமே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை வேணாம், எனக்கு தெரிஞ்சு இதை கேன்சல் பண்ணுங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது வெதர் அப்படின்னு. அது எல்லாத்தையுமே நெக்லீட் பண்ணிவிட்டு அந்த க்ரூ மெம்பர்ஸ் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த லைஃப் ஜாக்கெட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அது எப்போ கொடுத்தாங்க, போட்டில் ஏறின பிறகே கொடுக்கல, அந்த போட்டு முழுக ஆரம்பித்த பிறகு தான் அதையே கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸும் சரியில்லை. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாகவே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப யங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எதை ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் முக்கியமான விஷயம் இல்லாமல் அந்த டைம் அந்த போட்டில் ரிப்போர்ட் பண்ணாத சில எக்ஸ்ட்ரா நபர்களும் இருந்தாங்க. ஸோ அதனால் க்ரௌடு வந்து அந்த போட்டில் அதிகமாகிடுச்சு, அதனாலேயே இது முழுகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யார் சொன்னது, அந்த 22 பேர் ரெஸ்கியூ பண்ணாங்களே அதில் இருக்கிற மெம்பர்ஸ் ரிட்டன் சேஃபாக வந்த பிறகு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அது முழுக ஆரம்பிச்சிருக்குங்க. முழுக ஆரம்பிச்சோன்னே தூரத்துலேருந்து எல்லாருமே மக்கள் பார்க்குறாங்க, பயங்கரமாக கதறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் ஒரு 14 வயசு சின்ன பையன், அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் அலி, என்ன பண்ணுறான், உடனே அந்த ரிவரில் எகிரி குச்சி, அந்த டேமில் எகிரி குச்சி போய் அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகிறான். அப்புறம் அவன் போயிட்டு இருக்கக்குள்ளேயுமே வந்து அடுத்து நான் சொன்ன மாதிரி SDRFலேருந்து, அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி டிசாஸ்டர்லேருந்து எல்லா மிலிட்ரி பர்சன்ஸும் சேஃப்கார்ட் பர்சன்ஸும் வந்துடுறாங்க. ஸோ அவங்க கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்ற ஆரம்பிக்கிறான் அந்த குட்டி பையன். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்கியூ பண்ணதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சையத் ரியாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த போட்டு வந்து சிங்க் ஆகிட்டு முழுகிட்டு இருக்குல்ல, முழுகிட்டு இருக்கக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மூக்க தலையை மட்டும் மேலே வச்சுக்கிட்டு சுவாசிச்சுக்கிட்டு தன்னோட உயிரை பார்த்துட்டு காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் கண்ணு முன்னாடியே
மக்கள் மனிதர்களையும் முழுகி செத்துட்டு இருக்கிறதையும் அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பாருங்க, வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. நான் உயிருக்கு போராடி பொழைச்சிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரமா என்னை நான் காப்பாற்றிட்டு இருந்தேன். ஆனால் என் கண்ணு முன்னாடியே யாராலையும் பொழைக்க முடியாமல் எல்லாருமே முழுகி இறந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரோட அந்த ரெஸ்கியூ அந்த வேலையில் ஈடுபட்டுட்டுக்குள்ள தான் நிறைய பேரோட பாடிஸை வந்து ரெக்கவரி பண்ணுறாங்க. அப்படி ரெக்கவரி பண்ணக்குள்ள தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு அம்மா ஒரு பையன் 14 வயசு அந்த பையனுக்கு 2 பேரோட பாடி கிடைக்குது. கடலில் மூழ்கி தான் அந்த ரிவரில் மூழ்கி தான் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரக்குள்ளேயுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு வரல, 2 பேரையும் ஒன்றாவே தான் எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்றாவே தான் இறந்து போயிருக்காங்க. அந்த டைமில் 2 பேரும் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அம்மா வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பையனை எப்படியாவது காப்பாற்றணும் நம்பிக்கையில் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க. பட் அப்படி இருந்துமே அவங்க அந்த இடத்துல மூழ்கி இறந்து போகிற ஒரு சூழ்நிலையே இருந்திருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு வெளியே வரக்குள்ள ரிலேட்டிவ்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருமே எவ்வளோ நொந்து போயிருப்பாங்க, உடஞ்சி போயிருப்பாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்குது. இது உண்மையாகவே வந்து சிஎம் அந்த ஸ்டேட்டோட சிஎம் வந்து மோகன் யாதவ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறந்து போன ஒரு குடும்பத்துக்கும் வந்து 4 lakh கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற எல்லா இடத்துல இருக்கிற க்ரூஸ் போட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். இப்போதைக்கு எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் ஒரு தடவை செக் பண்ண போகிறோம். இந்த இன்சிடென்ட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ரொம்ப வருத்த தகுந்த ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கண்டோலன்ஸ் வேர்ட்ஸ்லாம் போட்டு இறந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் அதில் அடிப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாயும் வந்து இந்த ரிலீஃப் ஃபண்ட் மூலிமா உங்களுக்கு தரப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவரும் சொல்லியிருக்காரு. இதுதான் ஆஸ் ஆஃப் நடந்திருக்குது. இதில் வந்து மேன் எரர்னு சொல்கிறதா, இல்லை இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருந்து சொல்கிறா, இயற்கை சீற்றங்களுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்தும் இது எடுத்துகிட்டு போனது தப்புன்னு சொல்கிறதா. ஸோ எங்கே சுற்றி பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. அதுக்கு பலனாக வந்து அதுக்கு பிராயச்சித்தமாக பல உயிர்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய நெக்லிஜென்ஸ்னால ஹியூமன் எரர்னால நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சோகமாகவும் இருக்குது. இன்றைக்குமே ஒர்க்கர்ஸ் டே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் நிறைய பேர் ஒழுங்காக ஒர்க் பண்ணாதனால பல உயிர்கள் போயிட்டு இருக்குங்கிறதா ஒரு நிசப்தமான உண்மையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஊரில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாமே தினைக்கும் நம்ம பேசி அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ணாது. ஜஸ்ட் மறக்காமல் உங்களரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.